இதுவரையே எனக்கு டீச் பண்ண எல்லா ஸ்டாஃபுக்கும் டீச்சிங் நான் டீச்சிங் ஸ்டாஃப் அண்ட் ஜூனியர்ஸ் சீனியர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. முக்கியமாக என்னோட ஜூனியர்ஸ் ரொம்ப நன்றி இந்த பார்ட்டியை அரேஞ்ச் பண்ணி. ஓகே, நாங்கள் வந்து ஷார்ட்டாக சின்ன விஷயம் ஷார்ட்டாக அன்பு சொன்ன மாதிரி தான் எனக்கும் ஹோமியோபதி அப்படின்னா என்னன்னே தெரியாது. ஸோ உள்ளே வந்தோம், என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியாமல் தான் ஒரு ஸ்டாண்டர்டில் நின்றுட்டுருக்கோம். பட் எங்களுக்கு கிடைச்ச ஒரு பேட்ச் வந்து சம்மர் பேட்ச் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு. எங்களோட டீச்சிங் ஸ்டாஃப் நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்கும் தேங்க்ஸ். எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்றதை விட ஒரு விஷயம் ஆக்சுவலி காலேஜ்ல வந்து எனக்கு பெரிய சேஞ்ச்ல வந்து நான் கத்துருக்கேன் அப்படின்னா என்ன நல்லா மோல்ட் பண்ண நான் கத்துக்கிட்டேன். நான் டெஃபினெட்லி சொல்லுவேன். நான் ஸ்கூல்ல வந்து நான் சின்ன வயசுல இருந்தே ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சேன். ஸோ அது எனக்கு செகண்ட் வீடு மாதிரி இல்லை. பெருசா எனக்கு எந்த டிஃபரன்ஸும் தெரியாது. வீட்டில் இருக்கிற மாதிரி தான் அங்கே இருக்கேன். சொல்றேன் ஏன்னா நான் காலேஜ் வரும்போது எனக்கு பாடுறதுங்கிறது எனக்கு லிட்டரலி என்னோட லைஃப். நான் காலேஜ் வரும்போதே என்னோட த்ரோட்டை நான் லூஸ் பண்ணிட்டு உள்ள வந்தேன். நான் பேச கூட முடியாது, அவ்வளோ கஷ்டமா இருந்தப்போ திருப்பி பாட வச்சது அவர் தான். ரெண்டாவது ஜோகு சார் வந்து நிஜமா சொல்றேன் என்னோட மென்டர், நிஜமா மென்டர் மாதிரி இருந்தாரு. எல்லா விஷயத்துக்கும் பயங்கரமா சப்போர்ட் பண்ணாரு. தேர்ட் பர்சன் வந்து எனக்கு மஞ்சுநாத் சார். அவரு விட்டு போயிட்டாரு இந்த காலேஜுக்கு. ஆனா மஞ்சுநாத் சார் கைஃப்ல ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாரு. ஸோ இந்த 3 பேர் பத்தி எனக்கு சொல்லணும்னு இருந்தது. அண்ட் நான் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்வேன்னா வந்து நம்மளுக்கு இங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை அப்படின்னு பெருசா அப்படிலாம் எடுத்துக்காதீங்க. நான் நிஜமா சொல்றேன், உங்களுக்கு ஏதாவது ஃபேக்கல்டி க்ளோஸா இருக்காங்க இல்லை நல்லா உங்களுக்கு மென்டர் பண்றாங்க அப்படின்னா அவங்களோட ஹெல்ப் எடுத்துக்கோங்க. நீங்க அவங்கள நல்லாவே ஹோல்ட் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு இந்த காலேஜ் இருக்க ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை அப்படின்னு சொல்லாதீங்க. இருக்கிறது உங்களுக்கு எப்படி வந்து ஹெல்ப் ஆகுமோ இல்லை உங்களோட டேலண்ட்ஸ் எது இருக்கோ அதை வந்து கிடைச்சதை யூஸ் பண்ணிக்க பாருங்க. அது மட்டும் நான் சொல்ல பார்க்குறேன். இல்லைன்னு சொன்னதை விட இருக்கிறது பார்க்கலாம் அப்படின்னு அதுக்கு இன்டர்நெட் பண்ணிட்டு வந்துட்டே இருந்திருக்காங்க. ஸோ அதனால டெவலப் ஆகி இப்போ ஒரு கான்ஃபிடென்ட்டா, அதாவது டு பி ஹானஸ்ட் ஹோமியோபதி ப்ராக்டிஸ் பண்றது ஈஸி, பட் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். ஸோ கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணுற ஒரு எண்ணம் வந்து எங்கள் எல்லாத்துக்குள்ளுமே வந்ததுக்கு வந்து எங்கள் ஸ்டாஃப்ஸ் தான் காரணம். முக்கியமாகவே இனிஷியேஷன், அதாவது இந்த வெதா போகிறதுல இந்த ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே சொல்கிறேன். ஏன்னா எனக்கு ராஜி மேம் எடுத்த ஃபிசியாலஜி எனக்கு இன்னும் மறக்கல. எனக்கு இன்னும் நான் அன்றைக்கி மேம் பண்ணுறது நான் சொல்கிறேன். இன்னும் எனக்கு இந்த ஃபிசியாலஜி மறக்கல. மேம் நடத்துகிற ரீனல் ஃபிசியாலஜி வந்து இன்னும் அப்படியே மறக்கல அப்படியே. ஸோ அதனால மேம் லெஃப்டில் மேம் அனாட்டமியாக இருக்கும். உண்மையை சொல்லணும்னா மேம் வந்து ஆக அப்படியே கொஞ்சம் மேம் வந்து இருக்கிறது மோஸ்ட் ஸ்வீட்டஸ்ட் மேம் ஆனாங்க. எனக்கு இன்னும் அந்த பயம் இருக்குல்ல இருக்கு அவங்க மேம் பார்த்தா. அதனால செட்டாகவே பண்ண முடியாது. பட் அது பயந்ததை தாண்டி ஒரு மேட் லெவல் ஆஃப் ரெஸ்பெக்ட் எனக்கு. தேங்க்யூ மேம். நான் சொல்லிவிட்டேன் மேட் அப்படிங்கிறது. ஸோ அந்த பேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால அதுக்கடுத்து பேத்தாலஜி நான் சொல்லி அவங்க எங்கள் மேட்ச் பேத்தாலஜி நவீன் சார் வந்து ஒரு பயங்கரமான சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சு ஒரு பிக்சர் பார்ட்ஸ் ஆஃப் பிசியாலஜி வந்து பயங்கரமாக புரிய ஆரம்பிச்சு. கண்டிப்பாக எல்லாரும் பேத்தாலஜி பிசியாலஜி புரிஞ்சு தான் பேத்தாலஜி புரியும். எங்களுக்கு பேத்தாலஜி புரிஞ்சு கிடைத்த பிசியாலஜி இடத்துல புரிய ஆரம்பிச்சது. ஸோ அவர் அது வந்து ஒரு ஸ்பார்க், ஒரு சரியான ஸ்பார்க், ஒரு இக்னைட். சார் வந்து கேட்பார் லைக் நீங்கள் என்ன சொல்லுவீங்க சார் படிக்கலையா நீங்கள் படிச்சுக்கணும்லப்பா அப்படின்னா அவ்வளோதான் நம்ம வந்து நெஞ்சலாம் ஒரு மாதிரி ஆகிடும். சார் இந்த மனுஷன் கேட்டாரு அப்படின்னு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அண்ட் தென் நிறைய ஸ்டாஃப்ஸ் வந்து அப்படியே கொஞ்சமாக வந்து எனக்கு ரொம்ப பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் அந்த ஹோமியோபதி ஆனது வந்து இர்ஃபான் சார். சார் ரொம்ப விஷயம் ஆக்சுவலி சார் வந்து பார்த்துருக்கணும்னு நினைக்கிறேன். அவர் மாதிரி ஒரு பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து என் லைஃப்ல வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்ல எனக்கு இருந்ததே இல்லை. அவர் கொடுத்த ஒரு கான்ஃபிடன்ஸ், அதுக்கப்புறம் அவர் டீச்சிங் மெத்தடு, சொல்லி கொடுத்த விதங்கள் 5 years நல்லா இருந்துச்சு. ஸ்டார்டிங்ல 6 to 7 years
எல்லாம் இருந்துச்சு. பட் ஓரளவுக்கு வந்ததுக்கு நிறையா வீக்னஸ் நான் கொஞ்சம் பரவாயில்ல, சேஞ்சஸ் தெரியுது. ஃபர்ஸ்ட் ஈவன் ஸ்கிட்லாம் கூட இருக்க மாட்டேன். பட் ஸ்கிட்லாம் ஃபைனல் நமக்கு ஒரு வீக்னஸ் இருக்குன்னா அது எப்படி என்கவுண்டர் பண்ணணும்னா பார்க்கணும். அதை அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி அப்புறம் எனக்கு நிறைய டீச்சர்ஸ் வந்து என்னோட வீக்னஸ் லெட்டர் சொல்லி அதை வந்து எப்படி அதை நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப டிஸ்கிரிமினேட் பண்ணாம எல்லாருமே ஈக்குவலாக இது பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச். சர்ப்ரைஸாக உங்களுக்கு அனுப்பியிருந்தேன், யாருக்குமே தெரியாது. ஓகே, கைகள் இருக்க காரணம் என்னவோ கவிதை எழுதியிருந்தானோ, கல்லூரி கல்வி கற்றல் கற்பித்தல் கலைகள் காதல். கல்லூரி கல்வி கற்றல் கற்பித்தல் கலைகள் காதல். கல்லூரி காலங்கள் காற்றாய் போக கண்ணுக்கு எட்டாத தூரம் பயணம் செல்ல போகிறோம். கல்லூரி காலங்கள் காற்றாய் போக கண்ணுக்கு எட்டாத தூரம் பயணம் செல்ல போகிறோம். மடமடவென பயிற்சி நாட்கள் ஓடின, கடகடவென கற்றல் ஆற்றல் மிகுந்தன. மடமடவென பயிற்சி நாட்கள் ஓடின, கடகடவென கற்றல் ஆற்றல் மிகுந்தன. காற்றில் ஆடும் காத்தாடி போல இங்குள்ள மெல்லிய இதயங்களும், காற்றில் ஆடும் காத்தாடி போல இங்குள்ள மெல்லிய இதயங்களும், காந்தம் ஈர்க்கும் விசையை போல இதய துடிப்பு மானியும் மருத்துவ செவிகளும். குறிப்பு: இதய துடிப்பு மானி என்பது ஸ்டெத்தஸ்கோப்பின் தமிழ் சொல். அடடா, காந்தம் ஈர்க்கும் விசையை போல இதய துடிப்பு மானியும் மருத்துவ செவிகளும். மானிடன் மனம் அறியும் விந்தை மருத்துவரின் ஆற்றலே. மானிடன் மனம் அறியும் விந்தை மருத்துவரின் ஆற்றலே. ஆக மருத்துவத்துறையும் கலைத்துறைதானே. நிறங்கள் கொண்டு நெகிழ வைத்த மனங்களும், பன்முகங்கள் கொண்டு வனப்பு சேர்த்த பந்தங்களும். நிறங்கள் கொண்டு நெகிழ வைத்த மனங்களும், பன்முகங்கள் கொண்டு வனப்பு சேர்த்த பந்தங்களும். பாரிலினி பட்டத்து ராஜா போல என் தோழர்களும், பட்டத்து ராணி போல என் தோழிகளும். பாரிலினி பட்டத்து ராஜா போல என் தோழர்களும், பட்டத்து ராணி போல என் தோழிகளும். ஹோமியோபதிக்கு ஈடில்லா எழில் சேர்த்து ஆள போகிறோம். 6.5 ஆண்டு கடந்து அறிவு திறன் வளர்ந்து உள்ளம் மிக நிறைந்து மருத்துவ உலா. உங்களை மாதிரி இருக்கு, நல்லா தான் இருக்கீங்க. ஸோ என்னால் முடிஞ்ச ஒரு 2 வார்த்தை சொன்னேன். ஸோ லைஃப்பில் எதுவுமே வந்து ஒரு கட்டத்தில் நிற்காது, அடுத்தடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், லாஸ்ட்டாக ஃபைனல் இயர் அண்ட் இன்டர்ன்ஷிப் போகிறோம். ஸோ இன்டர்ன்ஷிப் நீங்கள் படிக்கிற ஃபைனல் இயர் வரைக்கும் பெருசாக ஒன்றும் கிடையாது, நீங்கள் படிக்கிற ஒரு விஷயம் தான். ஆனால் இன்டர்ன்ஷிப்பில் கம்ப்ளீட்டாக நீங்கள் பார்க்குற வேறு அப்படியே ஆல்டர்னேட்டாக இருக்கும். ஸோ அதை எல்லாருமே மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ படிக்கிறத மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிட்டு படிக்கணும்னு மட்டும் இருக்காதீங்க. ஸோ நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்குது, அதில் கம்பேர் பண்ணுங்கள். ஸோ இது எல்லாமே நான் ஒவ்வொரு ஸ்டேஜாக நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் தான். ஸோ முன்னாடி வரைக்கும் நான் வந்து ஸ்போர்ட்ஸ்